வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 10. வாட் இஸ் திஸ், எ பிக்னிக்? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சங்ஜின் வூவையும் ஜூஹூவையும் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. நீ ரொம்பவே மாறிட்டா, பழைய மாதிரியே இல்லையே சங்ஜின் வூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நிறைய விஷயம் நடந்துருச்சுல, ஸோ நடந்ததெல்லாம் சொன்னால் உனக்கு சுத்தமாகவே பிரியாது, இருந்தாலுமே அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. ஆமாம் நீ சொல்கிறது சரி தான், எனக்கு சுத்தமாக எதுவுமே பிரியாது, இருந்தாலுமே நான் ரொம்ப ட்ரை பண்ண தெரியுமா, நானுமே ஒரு ஏ கிளாஸ் ஹண்டர், பி கிளாஸ் ஹண்டர் இல்லைனா சி கிளாஸ் ஹண்டராவது நானும் ஆகலான்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான் நான் வந்து சி கிளாஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ரேங்கிங்க்கு நான் போகலான் இருந்தேன். அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன், நீ எப்போவுமே அடி வாங்கிட்டே இருப்பேன், எனக்கு உன்னை ஹீல் பண்ணுறதே எனக்கு வேலையாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் உன்னை ஹீல் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதே சமயத்தில் நீ எப்போவுமே சாகவும் மாட்டா, அது மட்டும் இல்லாமல் என்னை சாகவும் விட மாட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் உன்னை அடிக்கடி ஹீல் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ என்னை காப்பாற்றிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட இது கொடுக்குறேன், இது நீ இது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கிறிஸ்டல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஒரு நிமிஷம், நீ எதுக்கு, நீ என்ன இப்போ குயிட் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் மறுபடியும் எங்கள் ஊருக்கே போகிறேன், ஸோ நான் எங்கள் அப்பா அம்மா கூட போய் வேலை பண்ண போகிறேன், நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ சொல்லிகிட்டே இருக்கிறா. உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டா என்னை கண்டிப்பாக கூப்பிட்டு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ சொல்லிட்டு சோகமாக இருந்து கிளம்புறான். அப்படின்னா சரி, நானும் உனக்கு தேவைன்னு நான் உன்னை கூப்பிட்றேன், நீ ஒன்றும் பயப்படாத போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமுச்சு விட்டுறான். அதே சமயத்தில் கேங்கோட சுப்பீரியர் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவர் இருந்துக்கிட்டு நீ வெளியே இது ஈராங்குன்னு சொல்லிடாத, ஏன்னா என்னால் சுத்தமாக நம்ப முடியல, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை வான் பண்ணுறேன் எப்படி இருந்தாலுமே அப்படிங்கிறாங்க. எதுக்காக என்னை வான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ஜினு கேட்கும்போது, நீ சின்ன பையன் தான், இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா நீ டி ரேங்க் ஹண்ட்ரஸோட ஒன்று போனேல, ஸோ ஹுவாங் டங்ஸக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தனோட போனேல, அவனோட தம்பி இருக்கான் பாரு, அவனை கொள்றதுல வெறியில் இருக்கிறான், ஸோ நீ எப்போல்லாம் அவனுக்கு சிக்கிறையோ அவனை கொல்லாமல் விடவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. எஸ் ரேங்கோட சண்டை போடுறது எல்லாமே ரொம்ப அபூர்வமான விஷயம், ஸோ அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் உன்னால் சுத்தமாக முடியாது, அதனால் பார்த்து இருந்துக்கா. நான் சிம்பிளாக சொல்லணும்னா, நீ உன் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வேறு எங்கேயாவது போய் பொழைச்சிக்க, அதை தான் நான் கூட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜூஹூ கொடுத்த கிறிஸ்டலை கையிலே வச்சுக்கிட்டு, நான் சக்தி வந்து நான் இருக்கேன், எனக்கு இன்னொரு காரணம் கிடச்சிருச்சு, நான் கண்டிப்பாக சக்தி வந்து ஆகணும், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம எல்லாரும் எங்கடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சங்க இருந்துக்கிட்டு ஜின்ஹூ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இங்கே பாரு, இதான் நம்மளோட ஸ்ட்ரைக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் முக்கியமான ஆளுங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன், ஸோ நம்ம மட்டும்தானே உள்ளே போய் ஆட போகிறோம், அதனால தான் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நான் சைலண்டான ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சி ரேங்கிங் ஹண்ட்ரஸுக்கு கீழே இருக்கிறாங்க, அதனால எதுவுமே பயப்பட வேணாம், நம்ம இஷ்டம் போல் நம்ம எப்பவும் போல் உள்ள அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற நீ இவ்வளோ வாழ அப்படிங்கிறாங்க. யாரை பற்றி சின்ன பொண்ணுங்கிற, நானுமே ஒரு ஹண்ட்ரட் அப்படிங்கிறாங்க. சரி ஹண்ட்ருங்கிறையில் ஏதாவது ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், நானும் ஜின்ஹூ மட்டும் இந்த டஞ்சனுக்குள்ளே போயிட்டு வரோம், நீங்கள் எல்லாருமே வெளியே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நிஜமாலுமே நாங்கள் இங்கே வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க நிஜமாலும் தான், நாங்கள் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மில்லியன் தரோம் நாங்கள் ஒவ்வொரு டஞ்சனுக்குள்ளே போயிட்டு வரும்போது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் படி இந்த டஞ்சன் விஷயத்தை யார் வெளியே சொல்கிறாங்களோ அவங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு திருப்பி தரணும் அப்படிங்கிறாங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ சங்க இருந்துக்கிட்டு கேங் அப்படிங்கிற ஒருத்தனை போட்டு தள்ளியிருப்பாங்க, அவனை போட்டு தள்ளிருக்காக ஸ்டில் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். அந்த ஸ்டோனை உடச்சோன்னே அவனுக்கு அந்த பவர் கிடச்சிரும். அதே சமயத்தில் சரி போலாமா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஹூ அந்த இடத்துல வரான். என்னடா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சங்க் கேட்டுகிட்டே இருக்கும்போது, ஆமாம் அப்புறம் உங்கள் கூட நான் பெரியாள் கூட போயிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட போட்டு வரலைன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் பார்த்தீங்கன்னா ஒரே வரல தள்ளி விடுறான். தள்ளி விட்ட உடனே அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்கு மரியாதை கழட்டிட்டு வைக்கலன்னா நானே ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்ஜின்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி நானே இப்போ எந்திரிக்கிறேன், ஐயோ தயவு செஞ்சு நீ எழுப்பி விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி என்னடா தலையில் மட்டும் ஏதோ போட்டுருக்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் என்ன தலையிலேயாவது இதை போட விடுங்களேன், ஏன் இப்போ இதை போட்டிருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஹூ வந்து கேட்குறான். சரி பரவாயில்ல விடு, நாம் உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே நாங்கள் வெளியே இருந்தால் இவங்க காசு தராங்க பாரு, செமையான கான்ட்ராக்ட் தாப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சி ரேங்கிங் டஞ்சனுக்கு இந்த ரைட்டு பைத்தியக்காரங்களும் தனியாக போயிருக்கானுங்க, எப்படியோ சாகத்தான் போகிறானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் பேசிகிட்டே இருக்க. இங்கே ஸ்கூலில் நம்ம ஹீரோட தங்கச்சி அவங்களோட ஃப்ரெண்டு வந்து காணும் தேடிட்டு இருக்கிறா. ஸோ அவளோட ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே டஞ்சனுக்காக இங்கே வந்திருப்பா வேலைக்கு. ஸோ என்னது போயிட்டு 1 மணி நேரம் ஆச்சு, எப்படியோ அவனுக்கு செத்துருப்பானுங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பாரு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க அப்படிங்கிறாங்க 1 மணி நேரத்துலேயே. நல்லா பாருங்க, அவங்க ஒன்றும் பதறி அடிச்சுட்டு ஓடி வரல, அங்கே இருக்கிற டஞ்சன் க்ளோஸ் ஆகுது பாரு அப்படின்னு இந்த கேட்டு க்ளோஸ் ஆகிருக்குது, உள்ளே இருக்கிற பாசம் இவங்க 2 பேருமே போட்டு தள்ளிட்டாங்கடா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க எல்லாருமே இன்னும் ஒரு 3 மைன் இருக்குது, ஸோ அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு நாள் டஞ்சனுக்கு போனால் உங்களுக்கு ஒரு நாள் 9 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வாயை பிளந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு டஞ்சனுக்கு உள்ளே போனால் ஸோ அந்த பாஸையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளந்து எடுத்துகிட்டே இருக்கிறான். அவனோட லெவலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படியே அப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்ஹூ இருந்துக்கிட்டு அவன் நிறைய மைண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அண்ணா இன்னைக்கு லீவுடா, இன்றைக்குமா எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி கேட்டுகிட்டே இருக்கான். அவன் ஒரு சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே டஞ்சனுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ ஜின்ஹூ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மைனிங் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறான்.
ஸோ இங்கே ஏகப்பட்ட பீஸ்ட் எல்லாமே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு. ஐயோ என்னது இந்த பீஸ்ட் இன்னும் கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டில்த் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்னது மாஸ்டர் முன்னாடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. பாஸ் நீங்கள் நிஜமாலுமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை கண்ணால் பார்க்கவே முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நீங்கள் ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிட்டீங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு நரி தாக்க வருது. அந்த நரியை பார்த்தீங்கன்னா இவனுக்கு புதுசாக கிடச்ச ஸ்கில், அதாவது டேகர் வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்குது. சரி ஒரே நிமிஷம் இருங்க, நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற மிருகங்களை ரொம்பவே சீக்கிரமாக கொண்டுட்டீங்க, இங்கே இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே நான் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி இவனுமே கொஞ்ச நேரம் அந்த மெட்டீரியல் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் என்னோட மாணவர் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டே இருக்கிறான். ஸோ நான் இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு நிலைமையில் இருப்பேனா, குறைஞ்சது பி ரேங்க் இல்லைனா ஏ ரேங்க் கான்ட்ராக்ட் தான் நான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துட்டு இருக்குது, த பிளேயர் ஹேஸ் ரீச் த ரெக்வயர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ எனக்கு தேவையான லெவல் எல்லாமே இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் கிச்சூல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து மாஸ்டர் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே இருக்கிற சி ரேங்கிங் டஞ்சன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெறும் 150 மில்லியன் கொடுத்து அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த டஞ்சனில் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலி பண்ணுற எல்லா விஷயமுமே நம்ம யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரசிடென்ட்டில் இருக்கிற அவரோட பையன் யூஜின் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி இன்னொருத்தர் யாராவது இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் வந்து சங்ஜின் வூ, அவர் வந்து ஒரு ரேங்கிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சங்ஜின் வூ இவனோட பேர் இங்கே கேட்ட மாதிரியே இருக்குது, இவன் வந்து டபுள் டஞ்சன் கூட கனெக்ட் ஆகிருக்கிறவன் தானே, அப்படி போட்டு எனக்கு எப்போ தான் எல்லாமே தெரிய வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டஞ்சனுக்குள்ளே போயிட்டு இவங்க அசால்ட்டாக வெளியே வந்துட்டு இருக்காங்க. சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல விடுங்க நான் உங்களுக்காக வண்டி ஓட்டிட்டு போட்டா, ஏன்னா எனக்கே ரொம்பவே போர் அடிக்குது, நானே சும்மா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல போய் வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சங்ஜின் ஒரு ரீஆக்டிங் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான் அவனோட மேனேஜர்கிட்ட. ஆமாம் கன்ஃபார்மா, ஏன்னா 3 தடவை தப்பிச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டபுள் டஞ்சனு, அதுக்கப்புறம் டான்ஸுக்கோட ஸ்ட்ரைக் டீம் வந்து தப்பிச்சிருக்கிறான், அதுக்கப்புறம் கேங் கூட சண்டை போட்டு தெரிச்சிருக்கிறான். அதனால் அவனோட பாடி கவுண்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றியுமே சர்வைவர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு இவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போ நம்ம எங்கே போகிற மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். கன்ஃபார்ம் உனக்கு சொல்லி ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ போயிருக்கிற டஞ்சனுக்கு வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா என்னது பிக்னிக் கொண்டாடி இருக்கிறீங்களா, யாருமே ஹண்ட்ரிங்க்கு உள்ளே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் யார் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் ஈங்கிற பொண்ணு போய் கேட்டுகிட்டே இருக்கிறா. இல்லை நிறையா ஹண்ட்ரஸ் இங்கேங்க, அதான் நான் இங்கே பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி எங்களோட டீம் கேப்டன் வந்து உள்ள போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீயுமே ஒரு ஸ்ட்ரைக் டீமில் இருக்கிற பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நானுமே ஒரு ஹண்டர் தான் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக இங்கே வெளியே வச்சுட்டு அவங்க 2 பேரும் மட்டும் உள்ளே போய் சண்டை போட்டுருக்கானுங்களா, அவனுக்கு நிறையமே செமையாக கட்ஸ் இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களோட மேனேஜர் வந்து பதறிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாங்க. கேப்டன் என்னாச்சு நீங்கள் எதை பற்றியுமே விசாரிக்காமல் அவன் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம கேப்டன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் டீம் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நாளைக்கு நமக்கு ஒரு பிஸியான ஸ்கெடியூல் இருக்குது, அதனால நம்ம டஞ்சனுக்குள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் நம்ம வேறு எதை பற்றியாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபயர் இன்சிடென்ட் மாதிரி கட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதுலேருந்து யாரோ ஒரு மாதிரி கொழுந்து விட்டு எரிகிற மாதிரி இருக்குது, பதறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதறி அழுகிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் பயந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜோங் தான் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து பயந்துக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது அடைச்சா மறுபடியும் எனக்கு அந்த கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. என்னோட இந்த மிஷனுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோங் வந்து அந்த ஜூஜு ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இவங்களை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு சரியாக ஆள் இல்லாதனால அந்த மிஷின் பாதை அப்படி பாஸ் ஆகிருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருமே கிச்சூலும் இவங்க வந்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஸோ நான் உங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கேட்கும்போது இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுக்காக என் கூட பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்ஜின் வூ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு இவங்க உள்ள காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் உங்களோட புது டேலண்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் வந்திருக்கோம். நான் டேரெக்டாகவே பாயிண்ட்டு வந்துடுறேன். என்னோட பேர் ஆங் சாக்மின், நான் வந்து இந்த டைகர் கில்டில் 2nd டிவிஷனில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒரு மேனேஜர். ஸோ நீங்கள் வந்து என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என் கில்டில் சேர்ந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அதாவது யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற டபுள் மடங்கு நான் உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாங்க. ஓ டபுள் மடங்கு தருவீங்களா அப்படின்னு சரி உங்களோட டைகர் கில்டு மொத்தமாக எவ்வளோ பில்லியன் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்மின் கேட்கும்போது ஒரு அரௌண்ட் 50 பில்லியன் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னது 30 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்மின் வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். நீங்கள் எனக்கு கொடுக்குறதா இருந்த பாதி அளவு அமௌண்ட், அதாவது யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற பாதி அமௌண்ட் எனக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவங்க எனக்கு கொடுக்குறது 30 பில்லியன். ஸோ உங்களோட கம்பெனியோட ஓத்தே ஒரு 50 பில்லியன், நீங்கள் எப்படி அவங்கள பாதி அளவுக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேணா என்னோட சுப்பீரியர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் பரவாயில்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்கள் காலையிலேருந்து
வந்து என் கூட தான் இருக்கிற அப்படின்னு என்ன வேவ் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறைஞ்சு பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சாக்மினோட கண்ணிலே பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோடாட்டு போட்டுட்டுறான். என்னது இவர் ஸ்டில்த் மீட்டிங்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவர்கிட்ட என்னென்ன எபிலிட்டி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கிறான். மனுஷருங்க புதுசாக ட்ரைனிங் வந்திருக்கிற பசங்க எல்லாருமே டஞ்சனுக்குள்ளே அவ்வளோக்கு போக முடியாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து உங்களோட பேரை வந்து எனக்கு பார்த்தேன். ஸோ நீங்களே ஒரு ரேங்க் ஹண்ட்ருங்கிறனால தான் நான் உங்களை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ ஹண்ட்ரு சங் அப்படின்னு சொல்லிட்டு சாக்மின் பேசிகிட்டே இருக்கிறான். இன்னும் என்னை பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது வேறு யாருக்குமே இல்லை சார், எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் கிச்சுலுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்கு தான் சந்தேகப்பட அடுத்த செகண்டே நான் உங்கள் 2 பேருக்கு கொண்டு போட்டுரும் அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் என்னோட சபார்டினேட்டோட வாயை நான் கொஞ்சம் வாயை மூடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சாக்மின் சொல்ல, சரி ஓகே ரொம்பவே நல்லது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கில்டில் சேர வரலையா, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி என்கிட்ட இன்னும் ஒரு 3 டஞ்சன் இருக்குது, அதை நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 3 டஞ்சன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வித்துடலாங்கிறான். ஆக்சுவலி பெர் டேக்கு நாங்கள் 3 டஞ்சனுக்கு போவோம். அந்த 3 டஞ்சன் நாளைக்கு எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறனால நாங்கள் வந்து இந்த 3 டஞ்சன் விற்கலான்னு இருக்கிறோம். ஸோ ஒரு டஞ்சன் குறைஞ்சது 300 பில்லியன் அப்படிங்கிறாங்க. எனக்கு 300 பில்லியனா, குறைஞ்சது 200 மில்லியனாவது தாங்களே ஒரு டஞ்சன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே 200 மில்லியன் ஒரு டஞ்சன், ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீல் பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. ரொம்பவே ஈஸியாயிருச்சு அப்படின்னு சரி நான் உங்களோட டீல் போடுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 டஞ்சனுமே பார்த்தீங்கன்னா 600 மில்லியனுக்கு சாக்மின் வாங்கிட்டான். ஸோ அவன் சங்ஜினோ வெளியே போனோடனே சரி ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடுங்க, வாய் திறங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நான் உங்களை அடிக்க மாட்டேன், வாய் மட்டும் திறங்க அப்படிங்கிறாங்க. சாக்மின்னு பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறான். சங்ஜினோ பார்த்தீங்கன்னா அவனோட வாயில் ஏதோ ஊத்தனமாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் இருக்கிற காயம் அப்படி மறைஞ்சு போச்சு. ஐயோ என்னது ஏகப்பட்ட வித்தை வச்சிருப்பான்னு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவனை நம்புறது கொஞ்சம் கூட கஷ்டம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் நம்புனீங்களா நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் அவனை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பிட்டான். சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிச்சன் வந்து கேட்டுகிட்டே இருக்க இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாஸ் நம்மளுக்கு வந்து வர வேண்டிய 600 மில்லியன் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல அந்த டஞ்சனை யாருக்காக விற்றீங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கு விற்றேன்னா இதெல்லாமே ஒரு ட்ரேட் சீக்ரெட், இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு டஞ்சனுமே வெறும் 70 மில்லியன் இல்லை அதுக்கு கீழே தான் இருக்குது, அவன் நல்லா உங்களை ஏமாற்றிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாக்மின் சொல்லிட்டே இருக்கிறான். என்னது ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஒருத்தர் சக்தி வழியாக இருந்தால் என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்மின் வந்து மனசளவுக்குள்ளேயே நினச்சிட்டே இருக்கிறான். ஸோ நான் வந்து நல்லா ஏமாந்துட்டு நாட்டுறது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சங்கின் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறான், நீ எனக்கு காலையிலேருந்து வேவ் பார்த்துட்டு இருந்தீங்களா அதுக்கு தண்டனை தான் உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா நான் அங்கே பின்னாடி வந்துட்டு இருக்கிறத அவன் நல்லாவே கண்டுபிடிச்சாரு, இருந்தாலுமே பரவாயில்ல எனக்கு சங்கினோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சிது, எனக்கு அதுவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாக்மின் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சங்கினுவுக்கு புதுசாக ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ ஜாப் சேஞ்ச் கொஸ்டின் வந்திருக்கும். புது வேலையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வண்டியில் எங்கே கிளம்புற மாதிரி இருக்குது. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.